வணக்கம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கண்மணி பாடல வந்து தன்னுடைய அனுமதி இல்லாம படக்குழுவினர் வந்து தங்களுடைய படத்துல வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அவ்வளவுதான். உடனே எல்லாரும் கோயில் திருவிழா, கல்யாணம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாட்டை வந்து இனிமேல் நம்ம யூஸே பண்ண முடியாது, மீறி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கும் ஒரு நோட்டீஸ் வந்துடும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து இது வந்து இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு தார்மீகமான ஒரு உரிமை அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமீபத்தில் விக்ரம் கூலி அப்படிங்கிற படத்துக்கும் வந்து தன்னுடைய பாட்டை வந்து தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இளையராஜா அவர்கள். ஏன் தன் கூடவே பயணித்த எஸ்பிபி சித்ரா அவங்களுக்கு கூட வந்து இவர் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. உண்மையிலேயே இளையராஜா அவர்கள் பேராசைனால இல்லாட்டி பணத்தாசை பிடிச்சு தன்னுடைய பாட்டெல்லாம் வந்து தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை இது அவருடைய உரிமையா அப்படிங்கிறது தான் கேள்வி. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக 2024 வந்து பேர் சொல்ல முடியாத எந்த படமும் வந்து சரியாக ஓடலை. அப்படி இருக்கும்போது தான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற இந்த மலையாள படம் இங்கே நல்லா ஓடிச்சு. கேரளாவில் வந்து வசூல் செஞ்சதை விட இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு தகவல்கள்லாம் வெளியே வருது. ஒட்டுமொத்தமாக சுமார் 210 கோடிக்கு வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ட்டு வந்து செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இந்த 210 கோடிக்கு வசூல் ஆகிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பல. ஏன்னா ஒரு படத்தை வந்து தயாரித்து அதை ரிலீஸ் பண்ணி மக்கள் மனசில் வந்து அதை வந்து பதிய வைக்கிற அளவுக்கு அதை வந்து ஓட வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த படத்துடைய வெற்றிக்கு இந்த கண்மணி பாடல் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தூணாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாட்டில் வேற்று மொழியான ஒரு மலையாள படம் வந்து இந்த அளவுக்கு வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த படக்குழுவினருடைய அந்த மேக்கிங்கோட சேர்த்து இந்த கண்மணி இளையராஜா அவர்களுடைய இந்த கண்மணி அப்படிங்கிற பாட்டும் வந்து ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறத வந்து மறக்கவே முடியாது. இப்போ இந்த பாட்டை தான் தன்னுடைய அனுமதி இல்லாமல் படக்குழுவினர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு இசைஞானி அவர்களுடைய வாதம். அப்படி இளையராஜா அவர்கள் கேட்கக்கூடாத என்ன கேள்வி அப்படி கேட்டார். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குணா படத்துடைய தயாரிப்பாளர்கிட்ட இந்த மஞ்சுமல் பாய்ஸுடைய படக்குழுவினர் வந்து சந்தித்து அனுமதி வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களையும் பார்த்து அவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் படத்துடைய இயக்குனர் சந்தான பாரதி அவங்களையும் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது தனியாக இளையராஜாவை வந்து போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா சொல்கிறவங்களுடைய கூற்று என்ன அப்படின்னா இளையராஜாவும் வந்து தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பணம் வாங்கி தான் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. அவர் வந்து இலவசமாக வந்து இந்த பாட்டை வந்து கொடுக்கலையே. இதுதான் இந்த விஷயத்தை மேம்போக்காக பார்க்குற எல்லாருடைய வாதமாகவும் இருக்குது. ஆனால் இங்கே தான் ஐபி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் உடைமை அப்படின்ட்டு ஒரு விஷயமே வருது. இந்த பாட்டு, இசை, வரிகள் இது எல்லாமே ஒருத்தருடைய அறிவுசார் சொத்து. இசை அப்படிங்கிறது ஒரு படைப்பாளி தன்னுடைய மூளையில ஒரு விதையா விதைச்சு அதை வந்து உருவாக்குறாரு. அதனால அது வந்து அவருடைய சொத்து தான். தன் அனுமதியோட அதை வந்து பயன்படுத்திக்கிற உரிமையை தான் வந்து அந்த படைப்பாளி வந்து கொடுக்குறாரு. சரி, இசைஞானி இளையராஜா அவர்கள் இப்போ நோட்டீஸ் அனுப்ப காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி வந்து ஏன் அனுப்பலை அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான். இளையராஜா அவர்கள் இசை பயணத்தை வந்து தொடங்கின அந்த காலகட்டத்தில் வந்து இந்த டிஜிட்டல் உலகம் கிடையாது, இந்த சமூக வலைத்தளங்கள் கிடையாது, அப்புறம் பல தளங்கள் கிடையாது. அதனால இளையராஜா அவர்களுக்கு இந்த தளத்துக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக உரிமை கொடுக்க வேண்டிய அவசியமே வரல. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. பல தளங்கள் இருக்கு. அந்த தளத்துக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வந்து உரிமை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ரைட்ஸ் எதுவும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒருத்தருடைய படைப்பை வந்து அவங்க எந்த தளத்துலையும் எந்த ரூபத்திலையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்போ இருக்கிற இயக்குநர்களும் சரி, இசையமைப்பாளர்களும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் உலகத்தை பற்றி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து இதோடைய ரைட்ஸ் பற்றின விஷயம் எல்லாம் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து அதோடைய விழிப்புணர்வு இருக்குது. இப்போ இருக்கிறவங்க எல்லா தளத்துக்குமே முன்னாடியே வந்து அவங்க வந்து ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிடுறாங்க. ஏஆர் ரஹ்மான் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரோஜா படத்துலேருந்து அவர் வந்து இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே வந்து படைப்புகள் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து ரைட்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இசை அமைப்பாளர்கள் அனிருத் ஆகட்டும், சந்தோஷ் நாராயண் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய படைப்புக்கான டிஜிட்டல் ரைட்ஸை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல்லையே வந்து ஒருத்தருடைய மியூசிக் ஆகட்டும் இல்லாட்டி ஒருத்தருடைய பிஜிஎம் ஆகட்டும் அதை வந்து நம்ம வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது போது ஒரு இவ்வளோ பெரிய மீடியமான சினிமாவில் வந்து நம்ம எப்படி ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியும்? அதையும் மீறி ஒருத்தர் வந்து இசையை பயன்படுத்தினாரு அப்படின்னா உடனே வந்து அவருக்கு வந்து இந்த காப்பிரைட் கிளைம்ஸ் வந்து வந்துடும். ஏன்னா இசையை சார்ந்த இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய உரிமைகள் எல்லாத்தையும்
ஒரு இசை நிறுவனம் அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது திங்க் மியூசிக், சோனி அப்படின்ட்டு நிறைய இசை நிறுவனங்கள் வந்து இப்போ இருக்கு. அவங்க கிட்ட தங்களுடைய படைப்புகளுக்கான உரிமையை வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட அனுமதி இல்லாமல் பொதுவாக யாராவது இவங்களுடைய படைப்புகளை வந்து பயன்படுத்தினா இந்த இசை நிறுவனங்கள் உடனே வந்து அவங்களுக்கு வந்து தடை விதிச்சிடும். இளையராஜா அவர்களுடைய பாட்டு வந்து தொடர்ந்து இப்படி வந்து வெளியே போக ஆரம்பிச்சதுன்னா அவருக்கு வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வே வருது. எக்கோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏஜிஐ அப்படின்னு சொல்லிட்டு 2 இசை நிறுவனங்கள் இருக்கு. இந்த 2 இசை நிறுவனங்களும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய 4500 பாட்டை வந்து தான் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டை இளையராஜா கூட வந்து சைன் பண்றாங்க. எல்லா கான்ட்ராக்டுக்குமே எப்பவுமே ஒரு கால அவகாசம் இருக்கும். இந்த கான்ட்ராக்டுடைய கால அவகாசம் முடிஞ்ச பிறகும் இந்த 2 நிறுவனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அனுமதி இல்லாம தொடர்ந்து அவருடைய பாட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டே வராங்க. இளையராஜா அவர்கள் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாரு. தற்காலிகமாக வந்து கோர்ட் வந்து இவங்க 2 இசை நிறுவனங்களுக்கும் வந்து அவருடைய பாடல்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சது. இந்த கேஸ் முடியல, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இதிலிருந்து தான் இளையராஜா அவர்களுக்கு தன்னுடைய படைப்புகளுக்கான உரிமைகளை பற்றி வந்து அவருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து வந்துச்சு. பதிவோட இறுதியாக ஒரு மரியாதைக்கு கூட இந்த மஞ்சுமல் பாய்ஸோட படக்குழுவினர் வந்து இளையராஜா அவர்களை போய் சந்திக்கல, அவருடைய அனுமதியும் வாங்கலை. அவர்கிட்ட அவங்க போய் பாடல்களை யூஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து பல லட்சம் கேட்குறாரு அப்படின்னா அதில் ஒரு தப்பு இருக்குது. ஆனால் சட்டப்படி அவருக்கு போய் சேர வேண்டிய அவருக்கான உரிமை தொகையை அவருக்கு வந்து கொடுக்கறதுல இந்த படக்குழுவினருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே எல்லாத்துக்குமே சட்டம் வந்து இசையமைப்பாளர்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்குது. அதனால தான் ஒரு இசைக்கான எல்லா வடிவங்களுக்கும் இசையமைப்பாளருக்கு வந்து உரிமைகள் உண்டு. பிரச்சனை என்ன அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சிருக்கு. இப்போ உள்ள இசையமைப்பாளர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து இந்த சிஸ்டம்குள்ளே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஆனால் ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது. இந்த படக்குழுவினருக்கு புத்தி இல்லை அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இவங்க வந்து போய் தயாரிப்பாளரை சந்திக்கிறாங்க, கமலஹாசனை சந்திக்கிறாங்க, இந்த படத்தோட இயக்குனரை போய் சந்திக்கிறாங்க. இந்த சந்தித்த இந்த 3 பேரில் ஒருத்தர் கூடவா வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் இசைஞானி இளையராஜா அவர்களையும் நீங்கள் ஒரு போய் மரியாதை நிமித்தமாக நீங்கள் வந்து தார்மீக ரீதியாக அவரையும் போய் சந்திக்கணும், அவரை போய் சந்தித்து நீங்கள் வந்து முறைப்படியாக அவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஏன் 3 பேர்த்தில் ஒருத்தர் கூடவா சொல்லலை? இவங்கெல்லாம் மேடையில் தான் ஒருத்தருக்கு முன்னாடி நல்லா முகஸ்துதி பண்ணுவாங்க. ஆனால் கமலஹாசன் உட்பட இவங்க எல்லாருக்குமே இந்த அளவுக்கு தான் இளையராஜா அவர்கள்கிட்ட மதிப்பும் மரியாதையும் இருக்குது.